முட்டாள் பயல்கள். இனி போராட்டம் நடத்துவீங்களே அடிப்பே இனிமேடா போராட்டம் நடந்துடா. உண்மையில உங்களுக்கு என்னுடைய ஆசீர்வாதம் முடிக்கிறேன். ஆசீர்வாதம் போராட்டம் நடந்துங்கோ. இந்த பாரதி ராஜா, ஷீமான், கௌதம், திருமுருகன் காந்தி, அந்த முருகன் காந்தி, இந்த முருகன் காந்தி, வைகோ இப்படி எல்லாரையும் கூட்டிக் கொண்டு முன்னுக்கு விட்டுடுங்களா. முன்னுக்கு விட்டுட்டு ஐயா நீங்க தலைமையேற்று போங்க, நாங்கள் உங்களை குண்டிக்கு பின்னால வாரம் என்று சொல்லுங்கடா. எவனாவது எதிர்காலத்துல பெட்டும் பார்க்கலாம். ஏண்டால் இப்ப அந்த சூடுபட்ட பூனை அடுப்பங்கரையை விட்டு நாலாவது சொல்லுவாங்களேனா அது மாதிரி காவல்துறை சுட்டு பழகிட்டான். இனி அவனுக்கு ருசி பிடிச்சிட்டு இனி இதுதாண்டா இதுக்கு வழி என்ன அவனும் கண்டுட்டான். இனி போற நேரத்துல என்ன இனி நீ வந்து கல் எடுக்க தேவை தம்பி. நீ கல் எடுக்கிற மாதிரி காலில் சொறையுது குனிஞ்சு தலைவடி வெப்பான்படி வேண்டியது. இந்த தேச விரோத கும்பல் இந்த என்னோடது பொது உடைமை கட்சி ஒன்று சிவப்பு துண்டை போட்டு தெரிவாங்க. அடுத்தவர்கள் கருப்பு சட்டக்காரங்கள், பெரியார் வழி வந்தவர்கள், மயிர் வழி வந்தவர்கள், மண்ணாங்கட்டி வந்தவர்கள், தடை தடை அதை உடை உடை சுரிய நிரப்பு. அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. தமிழ்நாடு அரசுக்கு இல்ல காவல்துறை தந்து போச்சு. இந்த சிறையில கொண்டு போய் நீங்கள் சுரிய நிரப்ப போறீங்களா. சிறையில கொண்டு நிரப்பி சாப்பாடு தந்து தண்ணியும் தந்து அவனுக்கு பெருஞ்சிலாவு. அதை விட ஒரு ஏர் தோட்டா இந்திய ரூபாய்க்கு ஒரு தோட்டா கிட்டத்தட்ட ஒரு 20-25 ரூபாய் வரும். 20-25 ரூபாய்க்கு தந்து எல்லாம் மிஞ்சி மிஞ்சி போனா 40 ரூபாய். 40 ரூபாயோட கணக்கு முடிச்சு முடிஞ்சு கதை. அடே நீங்கள் எல்லாம் எங்கட கல்லறிய வேணும், எங்கட நெருப்பை கொண்டோ. நான் சொல்றேன்டா சீமான் எங்க இருந்து பொய் புரளியால சொல்லி உங்களை உசுப்பேத்தினானோ அவன் கொட்டகை இருக்கிற அந்த மேடை கொண்டே பெட்ரோல் கொண்ட போடுங்கடா. உண்மையில நீங்கள் ஒரு அப்பனுக்கு பிறந்த ஆம்பளையா இருந்தால் தமிழ்நாட்டு தமிழர்களே நீங்கள் குண்டடிக்க வேண்டியது, அறுவாள் எடுக்க வேண்டியது, கல்லால் இருக்கிறது வந்து காவல்துறைக்கு இல்ல. பாவமட அந்த காவல்துறைய அவன் பாருங்க. உங்களுக்கு தெரியாத காவல்துறை அப்படின்ற தலையிட்டு உங்களுக்கு தெரியாது. அவன் பிரச்சனை வரும், இவன் பிரச்சனை வரும். அவன் தொண்டு போட்டால் இவன் அங்க போட்டால் புள்ளிய காணல, மயிர காணல, சைக்கிள காணல, பம்பு சட்டை காணல. ஐயோ கடவுளே பெரும் பிரச்சனை. தமிழ்நாட்டுக்காரர் நீங்கள் சட்டத்தை அறவே மதிக்கிறது இல்ல. அது நல்லா தெரியும். மனுஷரை நல்வழிப்படுத்த வேணும். தீய மனுஷரை நல்வழிப்படுத்துறதுக்கு தான் உங்களுக்கு மதங்கள், மயிர்கள், மண்ணாங்கட்டி எல்லாம் வச்சிருக்குது. அதுக்குள்ள உங்களுக்கு ஒரு போத ஒரு பட்டம் வந்திருக்குது. நீங்கள் என்ன செய்யறீங்க? கல்லறையுங்கடா, கூடாலியில கொத்துங்கடா, கத்தியால் அறுவாளோடு பெட்டுங்கடா, நெருப்புங்கடா. சரி இங்க பாருங்க. அந்த தேவாலயத்தில இருந்து போராட்டம் ஆரம்பிக்கும் பொழுது தலைமை தாங்கின ஒரு மண்ணாங்காட்டி ஜேசிலன்னு என்ன போட்டுட்டான். அந்த காவல்துறை சுட்டதிலேயே அது 10, 12, 13 செத்ததிலேயே அது கவலையா இருந்தாலும் எனக்கு இன்னொரு பக்கத்துல நல்ல மகிழ்ச்சி. அங்க வந்தாரே ஒரு போதகர், யாரு என்ன ஏதோ ஒரு அப்பாவோ பப்பாவோ ஒரு மண்ணாங்கட்டி, ஏசிலன் மண்ணாங்கட்டி பெட்டான் பட்டி வேறு. ஆனா அடிமான பட்டியனா பெட்டன் கிட்னிக்கு நேர கிட்னி என்ற சொல்றேன். இந்த மூத்திர ஏதோ ரத்தஞ்சலவை ஏதோ ஒரு தமிழ் பேர் மறந்து போறேன். என்ன சொல்றது மதம் எது அல்ல சமயம் எது? எங்க இருந்து வந்த இஸ்லாம், எங்க இருந்து வந்த கிறிஸ்தவம், இதோட ரெண்டோட சேர்த்து ஒரு கூத்தாடி கொண்டிருக்கிறீங்க. இப்ப நல்ல பாடம். நீங்க நினைச்சீங்களா முதல் நாள் சுட்டதோட அவன் பயந்துட்டான் காவல்துறை, இனி சுட மாட்டான்னு போய் நெஞ்சு நிமித்தி கொண்டு போறீங்களா? தோல் முடிஞ்சு கதை. அடுத்து கொண்டு போச்சுன்னு ஏதோ ஒரு அப்பனோ இல்லப்பனோ முடிஞ்சது. தேவையாது உங்களுக்கு? தேவையோ? இனி கிளப்பி கொண்டு வாங்க தம்பிங்களே. கிளப்பி கொண்டு வாங்க, கிளம்பிக்கணும் வா. சீமான கூட்டிட்டு சீமான சுண்டரி குஞ்சல் எங்கடா காணல? உங்களோட மோனும் இல்ல, எல்லா படுவாயிலும் ஓடி ஒழிச்சிட்டீங்கடா அப்பா. ஒருத்தரையும் காணல. இப்ப எங்க 4 சிவருக்கு ஒழிச்சிருக்காங்க. ஒழிச்சுட்டு அவன் சத்யராஜ் ஆனந்த அனுபவங்கள் தெரிவி சொல்லி கடுமையா கூட பேச முடியாதுடா. இப்ப சத்யராஜால கூட கடுமையா. எங்களுக்கு என்னது? எங்களை பொழுதுபோக்கு தான் இப்ப முக்கியம். பொழுதுபோக்கு தான் நீங்க செய்த வேலை, வேறு ஒன்றும் இல்லை. எங்களோட பொழுதுபோக இல்ல, அவ்வளவுதான். தூத்துக்குடி அங்க ஒரு பெண்டு வந்து சண்டை நடந்து அநியாயம் நடக்கிறோம்னா நாங்கள் தூத்துக்குடி என்று சொன்னால் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவில் மட்டுமில்ல உலகுக்கே நாங்கள் எடுத்து காட்டுவோம் தூத்துக்குடி மக்களின் வீரத்தை. ஆனா கதை மாறி தூத்துக்குடி மக்கள் இந்த கோலத்தனத்தையும் முட்டாள்தனத்தையும் பைத்திய குணத்தையும் தான் இப்ப எடுத்து வச்சிருக்கு உலகம் முழுக்க. இப்ப அவங்க சினிமா துறை படான் விழுந்து போச்சுது. இப்ப சினிமா துறையை கொண்டு நாட்டுகளும் மக்களே நடிக்க வைக்கிறாங்க. அண்ணன் ஐபால் பில்லு நடத்தும் ஹீரோ. நல்லது, விடைபெற்றுக் கொள்ளுங்க. நல்வாழ்த்துக்கள். தூத்துக்குடி மக்கள், அந்த இறந்த மக்களுக்கு என்னுடைய கண்ணீரஞ்சலியால். ஆனா இருந்தாலும் முழு குற்றம் உங்கள ஒழிய காவல்துறையிலயோ தமிழ்நாட்டு அரசியலையோ மத்திய அரசியலையோ தூத்துக்குடியில நடந்த பிரச்சனை உங்களுடைய சொந்த பிரச்சனை. அதுக்கு என்ன பிஜேபி காரன அந்த நரேந்திர மோடியை திட்டிக் கொண்டிருக்கிறீங்க? அந்த ஆளுக்கு இன்றைக்காவது செய்தி போச்சு வந்தது இருக்காதானா? அந்த ஆளுக்கு எந்த தொடர்பு இல்லையா? அந்த ஆளு கூட நாட்டுக்கு போயிட்டான் போயிட்டான்னு நீங்க தான் அடிச்சு கழிச்சிங்க. பாரதேசி பயல்களா. செக். நன்றி, வணக்கம்.